மொபைல் ஃபோன் பிரைஸ்லாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்குது. 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண வேண்டிய ஒரு மொபைலை 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் போயிட்டு இருக்கும் போதும் இந்த டைம்ல கூட ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட ஆட்ஸ் இல்லாம ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு சூப்பரான 5G மொபைல் இந்தியன் பிராண்டான லாவா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாவாவோட ஷார்க் 2 5G. இந்த மொபைல் 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒர்த்தா அப்படி என்னதான் உள்ள கொடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி டீடைல்டா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பாக்ஸ் பொறுத்தவரையிலும் வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி வந்து பிளாக் கலர்ல கொடுத்து அந்த மாடல் நேம் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல கேமரா வந்து பெருசா ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழே அது போக டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP64 அப்புறம் பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் கண்டென்ட் வழக்கமா இருக்கிறதா இருந்தாலும் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா மேலேயே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள வழக்கமா வர்ற மாதிரி ஒரு TPU கேஸ். பியூர் ஒயிட்டா இல்லாம லைட்டா ஒரு டார்க் கலர் மாதிரி இருக்குது. அடுத்து லாவாவோட ஷார்க் 2 மொபைல். ஸோ இதுதான் டிசைனை பற்றி அப்புறம் பார்ப்போம். அவங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ வரதுக்கான சார்ஜஸ் கிடையாது, பட் சர்வீஸ்க்கான சார்ஜ் என்ன உண்டோ அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியாக இந்த 2026லையும் 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் எப்பயும் பண்ற மாதிரி கேஸை போட்டு பார்ப்போம். கேஸ் நல்லா ஃபிட்டா தான் இருக்குது. கேஸ் போட்டு பார்த்தாலுமே டிசைன் வந்து நல்லா தான் இருக்குது. டிசைன் பொறுத்தவரையிலும் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆரியா ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. கலர் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது போக சோனார் கோல்டு அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. இதுல ஒரு லைன் மாதிரி கொடுத்து மேல வந்து பிளைனான ஒரு டிசைன் மாதிரியும் கீழே வந்து ஒரு கட்டங்கட்டமா சின்னதா மைல்டா இருக்கிற மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்திருக்காங்க. பட் தொடும்போது அது கிரிப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா இல்ல, ஒரு கிளாஸ் பேக் மாதிரி ஷைனிங்கான ஒரு டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் ரியர்ல பிளாஸ்டிக் பேக். அதுபோல சைடுல வந்து அப்படினா ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட டிசைன்லமே லைட்டா அந்த கட் இந்த டிசைன்லயே வர்ற மாதிரி அதுல 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கீழ வழக்கமா கொடுக்கிற மாதிரி லாவாவோட பிராண்டிங் இருக்கு. இங்க ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தா இருக்குது. அதுபோக IP64 கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் தான். லைட்டா மழையில நனைஞ்சாலோ வேர்வை இல்ல தண்ணி பட்டாலோ பெருசா ப்ராப்ளம் ஆகாது. தண்ணிக்குள்ளலாம் போட்றாதீங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.75 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்ப்ளே தான். பெசல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. சின் ரொம்பவே பெருசா இருக்கு. இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதனால யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருந்தாலுமே HD+ அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்ல ஓகே தான். ஏன்னா 30,000 ரூபாய் செக்மெண்ட் வரைக்குமே இப்போ HD+ல லான்ச் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது லாவாவை குறை சொல்ல முடியாது. இன்டோர்ல பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. பிரைட்னஸ்மே இன்டோருக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் இந்த 2026லயும் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் பஞ்சுவலா கொடுத்திருந்திருக்கலாம். அப்படியே இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல யூனிசாகோட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. T8200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பொதுவா போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராசஸர் எல்லாமே 20,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு மேல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிசாக் ப்ராசஸரா இருந்தாலுமே இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சத்துக்கு மேலேயே வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நம்ம நார்மலா யூஸ் பண்றப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியல. அதே மாதிரி சின்ன மல்டி டாஸ்கிங் இதெல்லாமே பண்ணி பார்த்தோம். இங்க 4GB RAM தான் இருக்குது அப்படிங்கிறதுனால டே டு டே யூசேஜ்க்கு லைட் யூசேஜ்க்கு கால் பேசுறதுக்கு வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கு சின்ன மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு டெய்லி யூசேஜ்க்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் ஹெவியான கேமிங் ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதுல எதிர்பார்க்காதீங்க. CPU throttle டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்க எந்த ஒரு throttle இஷ்யூமே இல்ல. கம்ப்ளீட்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. லாவா பொறுத்தவரை எப்பவுமே ஹைலைட் இவங்களோட சாஃப்ட்வேர் தான். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 கொடுத்திருக்காங்க. வழக்கமா கொடுக்கிற மாதிரி கிளீனான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் கிடையாது, ஆட்ஸும் கிடையாது. அவ்வளோ கிளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. பட் இதுக்கு எத்தனை OS அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் எதுவுமே பிராண்ட் மென்ஷன் பண்ணல. வழக்கமா இப்ப எல்லாருமே லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்லுமே 6000 mAh கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு லோ அக்செப்டபிள் தான். அதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18 வாட் கொடுத்திருக்காங்க. பட் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா 33 வாட் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் 10 வாட் தான் கொடுத்திருக்காங்க. 10 வாட்டை யூஸ் பண்ணி இந்த 6000 mAh சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய டைம் எடுத்துரும். சோ இந்த மொபைல்ல ஒரு பெரிய டிராபேக்கா இத பாக்குறேன். மத்தபடி பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு இங்க விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் தாராளமா 2 நாளைக்கு நிக்குது. இதோட கேமராஸை பொறுத்தவரை ரியர்ல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்மி சர்க்கிள், கீழே LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. கலர், ஸ்கின் டோன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. பெருசா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீடைல் இல்ல. போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே போவரா தான் இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்ல நீங்க மத்த மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த போட்டோஸ் வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 5 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் டீசென்ட்டா தான் இருக்கு. சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இது
இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. பட் 4K சப்போர்ட் இதுல எதுக்கு அப்படின்னு தெரியல. அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 1080 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியுது. ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவு டீசென்டான குவாலிட்டி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்டேபிளாகவும் வீடியோஸ் வந்து இல்லை. ஸோ கேமரா பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கும். இதுபோக மொபைலோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலுமே டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைட்ல வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்தா ஒரு 3.5mm ஜாக், பக்கத்துல மைக், இங்க டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இதுல இருக்குது. அதுவுமே டீசென்ட்டா தான் இருக்குது. பெரிய அளவுல லவுட் எதிர்பார்க்காதீங்க. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழ பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓகே. சோ கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. அதோட பிரைஸுமே 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்றாங்க. இந்த செக்மென்ட்ல இதே மாதிரி ஒரு 5G மொபைல் லேட்டஸ்டா ஏதாவது லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லாரும் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல தான் 5G போன் லான்ச் பண்றாங்க. 15000 ரூபாய் கீழ பாக்கும்போது நிறைய 4G மொபைல்ஸ் லான்ச் பண்றாங்க. சோ அப்படி பாக்கும்போது இந்தியன் பிராண்ட் 5G மொபைல் எடுத்துட்டு வந்தது பெட்டர் தான் தோணுது. ஆனா இன்னுமே அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதுல 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன பெட்டரா இருக்குன்னு கேட்டா ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கிளீனான ஸ்டாக் ஆன் ரைட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்தோ ஆட்ஸோ எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நார்மல் யூஸ்க்கு ஓகேவா இருக்கும். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் நெகட்டிவ்னு பார்த்தா 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. அது போக யூனிசாக் ப்ராசஸர், வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலுமே நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து அக்செப்டபிளா இருந்துச்சு அப்படின்னா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்தியன் பிராண்ட்ல இருந்து லாவா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.